ஒரு நகரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்கள ஒரு வரைபடத்தில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். அதாவது சின்னவங்க, யங்ஸ்டர், மிடில் ஏஜ், ரொம்ப வயசானவங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு வரிசையில் வைக்கிறோம். ஆனால் அந்த வரைபடத்தில் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கிற மக்கள் அங்கே இல்லவே இல்லை. அவங்க எங்கே போனாங்க? ஏன் அந்த இடம் வெறுமையாக இருக்குது, கேப்பாக இருக்குது? இது ஒரு நம்ம கணக்கெடுக்கக்கூடிய வகையில் சின்ன பிழை ஏற்பட்டுச்சா, அல்லது இப்போ வரைக்குமே நம்ம புரிஞ்சுக்கிறாத ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இங்கே நடந்துச்சா? இப்போ நம்ம அந்த கேள்வியை அந்த நகரத்தில் இருக்கிற மனிதர்களோட நம்ம கம்பேர் பண்ணலை. 13 பில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்த ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திர கூட்டத்தில் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா பூமியிலிருந்து சுமார் 7800 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான நட்சத்திரம். அந்த கூட்டம் விஞ்ஞானிகள் ஒரு விசித்திரமான ஒரு கேப்பை பார்த்தாங்க. அங்கே எந்த நட்சத்திரமும் இல்லாத மாதிரி நமக்கு தெரியல, எந்த வெடிப்பும் அதில் நம்ம நடந்த மாதிரி பார்க்கல. ஆனால் சில நட்சத்திரங்கள் இருக்க வேண்டிய இடத்துல அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அந்த சின்ன கேப் ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான மாற்றத்துக்கான ஒரு க்ளூவை கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கேப் எப்படி நட்சத்திரம் அதோடைய உள்ளமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வெளியே காட்டுதுன்றதை பார்க்க போகிறோம். தென் அந்த மிகப்பெரிய கூட்டத்தில் என்னதான் நடந்தது? நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான சிஸ்டமில் ஒன்று குளோபுலர் கிளஸ்டர். இது ஒரு சாதாரணமான நட்சத்திர கூட்டங்கள் இல்லை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒரு ஈர்ப்பு விசையினாலே பிணைக்கப்பட்டிருக்கும். ஒரு கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்குது. இதில் பல நம்ம மில்கிவே கேலக்ஸி உருவாகிற அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை இன்னும் ரொம்ப அழகாக பாதுகாத்து வச்சிருக்கு. அதில் ஒன்று தான் MGC 6397. இது நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய குளோபுலர் கிளஸ்டரில் ரொம்ப முக்கியமான ஒன்று. சுமார் 7800 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பொருள் இது பிரபஞ்சத்துடைய ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அதுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப பழமையான நட்சத்திர அமைப்பில் ஒன்று. பல ஆண்டுகளாக இந்த கிளஸ்டரில் விஞ்ஞானிகள் எக்கச்சக்கமான டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. யூக்ளிட் உருவாக்கப்பட்ட பின்னாடி ஒரு புதிய டிஃப்ரெண்ட்டான டேட்டாஸ் நமக்கு வெளிவந்துச்சு. யூக்ளிட் உருவாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜியை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. ஆனால் இந்த மிகப்பெரிய ஃபீல்ட் ஆஃப் வியூ, ரொம்ப துல்லியமான ஃபோட்டோமெட்ரி, தென் ரொம்ப நுணுக்கமான இமேஜ் ப்ராசஸிங், அதோடைய சென்சிட்டிவிட்டிக்கான சரியான ஒரு ஆதாரமாக இருக்குது. ஒரு எதிர்பாராத கண்டுபிடிப்பை அது நமக்கு கொடுத்துருக்கு. NGC 6397 இதில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் அதோடைய வெளிச்சத்தை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது விஞ்ஞானிகள் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனிச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட பிரகாச அளவில் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை திடீர்னு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய கேப் இல்லை, பட் அது ஒரு சின்ன கேப்பாக இருந்தாலும் அந்த கேப் அங்கே இருந்திருக்கக்கூடாது. பொதுவாக ஒரு கிளஸ்டரில் நட்சத்திரங்கள் பிரைட்னஸ் அடிப்படையில் தான் நம்ம வரிசைப்படுத்துவோம். அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பிரகாசம் ரொம்ப அழகாகவே இருக்கும். அதாவது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது, அடுத்து கொஞ்சம் மங்கலாக இருக்கிறது, அதுக்கப்புறம் மேலும் மங்கலாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக நம்ம அழகாக வைக்கலாம். ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே நட்சத்திரங்கள் கம்மியாக இருக்குது. யாரோ அந்த பகுதியை நம்ம மறந்துட்டோன்ற மாதிரி இருக்கும். இந்த நிகழ்வை நம்ம கன்வெக்டிவ் டிரான்சிஷன் கேப்னு சொல்லுவோம். அதாவது ஜாவோ கேப்புன்னு கூட சொல்லலாம். இந்த கேப்பை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு உள்ளே நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். வெளியிலிருந்து பார்க்குற போது அது ஒரு நட்சத்திரம், ஒரு பாயிண்ட், ஒரு டாட் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ள பெரும் அளவில் ஆற்றல் பரிமாறக்கொள்ளுது. மையத்தில் உருவாக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்புற அடுக்குக்கு போகுது. இதுக்கான 2 முக்கியமான வழிகள் ரேடியேஷன், அடுத்து கன்வெக்ஷன். ரேடியேஷன் அப்படின்றது ஒளித்துகள் மூலமாக ஆற்றல் பரவுறது. கன்வெக்ஷன் அப்படிங்கிறது கொதிக்கக்கூடிய தண்ணியில் வெப்பம் பரவுதுன்றது நீங்கள் நினச்சிக்கோங்க. சூடான பொருள் மேலே வரும், குளிர்ந்த பொருள் கீழே போகும், மறுபடியும் சூடான பொருள் அப்புறம் மறுபடியும் மேலே போகுது. இது ஒரு தொடர்ச்சியான சைக்கிளிக் ப்ராசஸாக நடக்கும். சூரியன் மாதிரியான நட்சத்திரங்களில் இந்த 2 முறையுமே நடக்கும். ஆனால் ரொம்ப சின்ன மேஸ் இருக்கக்கூடிய ரெட் ட்வார்ஃப் ஸ்டாரில் ஒரு கட்டத்தில் முழு நட்சத்திரமும் கன்வெக்ஷனில் நிரம்ப தொடங்கும். இதை நம்ம ஃபுல்லி கன்வெக்டிவ் ஸ்டார்னு சொல்லுவோம். இதுதான் இந்த கதையுடைய மையமே. ஒரு நட்சத்திரம் பகுதி கன்வெக்ஷன் ஸ்டேஜிலிருந்து ஃபுல் கன்வெக்ஷன் ஸ்டேஜுக்கு மாறும்போது அது உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் கொஞ்சம் மாறுபடுது. ஆற்றல் கடத்தப்படக்கூடிய விகிதம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி ஒளி வெளிப்படக்கூடிய விதமும் மாறும். இந்த மாற்றம் ரொம்ப மெதுவாக நடந்துச்சுன்னா நம்ம எந்த கேப்பையுமே பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாற்றம் ரொம்ப குறுகிய காலப்பகுதியில் நடக்குது. அந்த நிலையிலையுமே நட்சத்திரங்கள் ரொம்ப நீண்ட நேரம் தாங்கிறது இல்லை. அதனால் அந்த பிரகாச வரம்பில் நட்சத்திரங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுவே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரைட்னஸ் கேப். இங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த கேப் ஒரு நட்சத்திரத்துடைய மேற்பரப்பில் நடக்கக்கூடிய நிகழ்வில் அதோடைய மையத்துக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய
ஃபிசிக்ஸோடைய ஈவெண்ட். நம்ம நேரடியாக பார்க்க முடியாத ஒரு பகுதியுடைய க்ளூ. ஒரு டாக்டர் இதயத்தை நேரடியாக பார்க்க முடியாது, ஆனால் இசிஜி வச்சு அங்கே என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம விஞ்ஞானிகள் நட்சத்திரத்துக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படின்றத அதோடைய வெளிச்சம் அடிப்படையில் வச்சு பல விஷயங்கள் எடுப்பாங்க. இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கேப் சுமார் 0.35 சூரிய நிறை இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய பகுதியில் தான் இருக்குது. மேலும் இது 5 சிக்மாவுக்கு அதிகமான புள்ளி விவர நம்பகத்தன்மையோட உறுதிப்படுத்தப்பட்டது. அதாவது இது சாதாரணமான தரவு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது எக்கச்சக்கமான கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட தரவு. இதுக்கு முன்னாடி கயா மிஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதே மாதிரியான ஒரு கேப்பை பார்த்துச்சு. ஆனால் குளோபுலர் கிளஸ்டரில் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு ஈவெண்ட். இது இந்த ரிசர்ச்சுடைய முக்கியத்துவம். ஏன்னா குளோபுலர் கிளஸ்டர் ஸ்டெல்லர் எவல்யூஷன் மாடலை சோதிக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் லெபார்டரியாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நட்சத்திரங்கள் ஒரே காலத்தில் உருவானது, ஒரே வேதியியல் வரலாறை வச்சிருக்கும். அதனால் ஒரு கோட்பாடு சரியா தப்பா அப்படிங்கிறத சோதிக்க சரியான பர்ஃபெக்ட் பிளேஸ் தான் இது. இப்போ அந்த லேபில் தியரி முன்னாடி நம்ம பண்ண மாதிரி இப்போ கரெக்டாக நடக்குது, உண்மையிலேயே இருக்குது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சு. இதன் மூலயமா நட்சத்திரங்கள் அது உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் சிஸ்டத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாரல்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது. ஆனால் கதை இதோட முடிகிறதில்ல. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச இன்னொரு விஷயம் இந்த கேப்புடைய வடிவம். கிளஸ்டர் தூரத்திலிருந்து அளக்கப்பட்ட பல முக்கியமான ஒரு தரவுகளாக இருக்குது. இதோடைய மெட்டலாசிட்டி, அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவி பண்ணும். அதாவது ஒரு சின்ன கேப் ஒரே நேரத்தில் டிஸ்டன்ஸ் இண்டிகேட்டராகவும் கெமிக்கல் ஹிஸ்ட்ரி ப்ரூவாகவும் மாறுது. இதுதான் யூக்ளிட் கண்டுபிடிச்ச உண்மையான ஒரு வலிமையான தகவல். இது வெறும் நம்ம படத்தை எடுக்கிறது மட்டுமே நம்ம மேஜரான ஒரு விஷயம் கிடையாது. நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய புள்ளி விவரத்தில் நடக்கக்கூடிய பிரைட்னஸ் டிப்பையுமே இது கண்டுபிடிக்குது. இது அசாதாரணங்கள்லேருந்து யூனிவர்ஸுடைய அடிப்படையான ஃபிசிக்ஸை வெளியே கொண்டு வருது. ஒரு காலத்தில் வானியலாளர்கள் நட்சத்திரங்களை வெறும் ஒரு புள்ளியாக மட்டும் தான் பார்த்தாங்க. அதை தொடர்ந்து அது சூரியன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டமாக புரிஞ்சுக்கொள்ளப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அதோடைய கெமிக்கல் சிஸ்டமை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம், அதோடைய வயதை தெரிஞ்சுக்கிட்டோம், அதோடைய இயக்கம் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அது உள்ளே நடக்கக்கூடிய எனர்ஜி டிரான்சாக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆயிரக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருந்து நம்ம அதோடைய பல வேலைகளை நிலைகளை புரிஞ்சுக்கிறோம். NGC 6397 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சின்ன கேப் ஒரு சாதாரணமான ஒரு கேப் மாதிரி இல்லை. இது நட்சத்திரங்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய மாற்றத்துடைய ஒரு க்ளூ. யூனிவர்ஸ் சில நேரங்களில் பார்க்குற விஷயங்களால் மட்டும் இல்லாமல் நம்ம காணாம போன விஷயங்கள்னாலையும் அதோடைய பல விஷயங்களை, பல ஆச்சரியத்த ரகசியங்களை வெளிப்படுத்தும். அந்த ரகசியங்களில் ஒன்று யூக்ளிட் இன்றைக்கி நமக்கு பார்த்து காட்டியிருக்கு. இது மாதிரி பல ஆச்சரியங்கள் நடக்கும். நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.